கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்டர் ரவிமோகன் அவர்கள் வந்து அவருடைய மனைவியை வந்து விவாகரத்து கோரி இருப்பதாக ஒரு அபிஷியல் நியூஸ் வந்து வெளியே விட்டாரு. அதைத் தொடர்ந்து ரவிமோகன் அவர்கள் வந்து ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில பொது நிகழ்ச்சிகளை வந்து கலந்து கொள்ளும்போது அவர் வந்து கூடவே கெனிஷா பிரான்சிஸ் அப்படிங்கிற இன்னொரு பெண்ணை வந்து கூட கூப்பிட்டு போனாரு. சோ அந்த விஷயங்கள்லாம் இணையத்துல பயங்கர வைரலா போச்சு. அந்த வீடியோக்கள் எல்லாம் நிறைய பேர் கண்டமேனிக்கு வந்து பேச தொடங்கிட்டாங்க. அதன் தொடர்ச்சியாக ரவிமோகன் அவர்களுடைய மனைவியான ஆர்த்தி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து ரவிமோகன் அவர்களும் அவருடைய சார்பாக ஒரு அறிக்கையை வந்து விட்டிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2 பேர் பக்கமும் 2 அறிக்கையும் வெளியாடணும்னா நிறைய மக்கள் வந்து யார் பக்கம் தான் நியாயம் இருக்கும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்கு வந்துட்டாங்க. தொடர்ச்சியாக இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அதாவது சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல ரவிமோகன் அவர்களுடைய அந்த கேஸ் என்பது விசாரணைக்கு வந்திருக்கு. அதுல வந்து ஆர்த்தி அவர்கள் வந்து அலுமினியா 40 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பதாகவும் அவங்களுடைய பசங்களை வந்து ரவிமோகன் அவர்கள் தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேட்டிருப்பதாக ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் வந்து இணையத்துல வந்து இப்ப சுத்திட்டு இருக்குங்க. குடும்ப நல நீதிமன்றமும் ஜூன் 12ஆம் தேதிக்கு இந்த கேஸ் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட கன்க்ளூஷன் என்னவா இருக்கும்ன்றத. சோ உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. நான் போயிட்டு வரேன்.